துணைவேந்தர்களை வரவிடாம தடுத்தது யாருன்னு தானே அவர் கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு ஸ்டூடெண்ட் மத்தியில் சொல்லுவீங்க, துணைவேந்தர்கள் மத்தியில் சொல்லுவீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நானே தடுப்பேன். இந்த பொறுப்பின் அடிப்படையில் தானே துணைவேந்தர்களை அழைத்து ஒரு மாநாடு போடுறாரு. மாநாடு நடத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்வித்தரத்தை எப்படி உயர்த்தணும், தமிழ்நாடு கல்வித்தரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, கல்வித்தரத்தை எப்படி உயர்த்துறது, அப்புறம் கல்வியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படியெல்லாம் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவரு கேட்கலாம் இல்லையா? வேந்தர் கல்வியில பெரிய ஆளா? ஆனா அவர் கல்வி மேல அக்கறையோட தானே பேசுறாரு. இங்க இருக்கிற மாணவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியல அப்படின்ற ஒரு அதைத்தான் நான் கேட்குறேன். இதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதர் தான் கேரளா, இதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை தரவுகளின் அடிப்படையில் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அவ்வளவு கடுமையா ஆளுநர் மீது இருந்தும் கூட உங்களுக்குன்னு எந்த ஒரு அஜெண்டாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட அவர் இப்படி இயங்குறாரு அப்படின்றப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நாய்வாழ நிமித்த முடியாது. நீங்க ரோக் கவர்னர், நீங்க கவர்னரா இருந்தா மாறி இருப்பீங்க. யுவர் ரோக். துணைவேந்தர்கள் மிரட்டப்படலை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாமா? துணைவேந்தர்களை இவங்க ஏன் மிரட்டணும்? போகாதீங்கன்னு சொன்னால தான் அவங்க இருந்துருவாங்கல்ல. இதில் மிரட்டுறதுக்கு இங்கே இடம் இருக்கு. துணைவேந்தர்களாக போகாதீங்கன்னு சொன்னால் போக மாட்டாங்க. இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தானே தோழர். கடந்த வருடமும் நடந்திருக்கு. அடிப்படையில் அவருக்கு அழைப்பு கொடுத்தா போக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல துணைவேந்தர்கள்? இல்லை, அது அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுன்னு நினச்சோம். நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனவே இனிமேல் மரியாதை கொடுக்க முடியாது. தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் நடக்குது. இதில் பேசிய கவர்னர் வந்து கவர்மெண்ட் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் வந்து ரொம்ப கம்மியாகிருச்சு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு பதில் நான் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது இது ஒன்றும் பட்டிமன்றம் வச்சு முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. ஒன்று, தமிழ்நாட்டில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன? ஆரம்ப கல்வியில், மிடில் ஸ்கூலில், அப்புறம் ஹைஸ்கூலில், ஹையர் செகண்டரி ஸ்கூலில், காலேஜில் உங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன? உலகத்தினுடைய மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் பேப்பர் போடுறாங்க, தீசிஸ் எழுதி பேப்பர் போடுறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது என்று இதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். இதோட தொடர்புடைய ஒன்று தான் நீங்கள் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது என்னவா இருக்குது, தமிழ்நாடு என்னவா இருக்குது? இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தர் போகிற போக்கில் கற்பூர வாசனை தெரியவில்லை என்பதற்காக கற்பூரம் வாசம் இல்லாததுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்லை, அவர் கவர்னர் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணியிருக்கிறாரு, நிறையா காலேஜஸ் போயிருக்காரு, ஸ்கூல்ஸ் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தானே இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு. ஒரு ஊர்லேயே இருக்கிற ஒரு ஆள் தண்ணி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸு தேவைன்னு ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்கள. விவசாயத்திலே இருக்கிற ஆளை மேம்படுத்துறதுக்கு விவசாயம் சார்ந்து படித்தவங்களை கூப்பிட்டு வரீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இருக்கும், தெளிவு இருக்கும், அவங்க அதில் நாலேஜாக இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு? தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளுக்கு போனார் அப்படின்னா நீங்கள் துணைவேந்தர்கள் வருவாங்களா இல்லையான்னு நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்க. துணைவேந்தர்களை வரவிடாமல் தடுத்தது யாருன்னு தானே அவர் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு ஸ்டூடெண்ட் மத்தியில் சொல்லுவீங்க, துணைவேந்தர்கள் மத்தியில் சொல்லுவீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நானே தடுப்பேன். அது உங்கள் வேலையா? வேந்தர் அவர் தானே. வேந்தர் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? வேந்தர் மாதிரி நடந்து கொள்ளணும். வேந்தர் வந்து நீங்கள் வந்து ஒரு ரோக் கவர்னராக அவர் இருக்கிறாருன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஊர்லேயாவது இப்படி செய்வாங்களா? கல்வி என்பது ஒரு செக்குலர் டொமைன் தானே. அந்த டொமைனில் நீங்கள் போகிற ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து அரியும் சிவனும் ஒன்று, அறியாத ஆயுத மண்ணுன்னு தமிழில் ஒரு சொலவடை இருக்குதானே. அதனுடைய பொருள் என்ன? சைவத்துக்கும் வைணவத்துக்குமான மோதல். ஈவன் சமணர்கள் கழுவிலேற்றி கொள்ளப்பட்டது. நீங்கள் வைகை நதியை கடந்து போகிற போதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா ஓடுற தண்ணியெல்லாம் ரத்தமாக உங்களுக்கு தோன்றும்.
சமணர்களுடைய ரத்தம் இன்னும் அதற்குள் இருக்கிறது. சமண படுகையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அடித்து ஓடி விரட்டப்பட்டவர்கள் ஒளிந்த இடமாக அது இருக்கிறது. ஸோ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அதே போல் சமணத்துக்கும் வைஷ்ணவத்துக்குள்ளேயே வடகலைக்கும் தென்கலைக்கும் இப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஈவன் கிறிஸ்தவத்திலேயே அது இருக்குது, இஸ்லாமில் இருக்குது. சியா சன்னி குர்திஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து ரோமன் கேத்தலிக்கும் நீங்கள் இதில் கூட ஒன்று சொல்லுவாங்கல்ல, வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரொட்டஸ்டண்ட்டாக நான் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதை தப்பாக காதில் கேட்டுக்கிட்டு இல்லை, அந்த பொண்ணு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாள். அவங்க வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னா நான் ப்ரொட்டஸ்டண்ட்டாக போகணுன்னு, ஐயோ நான் கூட நீ வேற ஒன்றா போவேன்னு சொல்லியோன்னு நினச்சி இதாகிட்டேன் அப்படின்னு. ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எல்லா விஷயத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா மதங்களுக்கு இடையில் ஒரே மதத்துக்குள்ள வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையில் வேறுபாடு இருந்திருக்கு. நீங்கள் ஒரு காலேஜில் உங்களை பேச போட்டால் அங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னீங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நான். எனவே நீங்கள் உங்களுடைய தனித்தன்மை உங்கள் விருப்பம்லாம் அங்கே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நீங்கள் முறையாக நிறைவேற்ற தவறியார். நீங்கள் அந்த பொறுப்பின் அடிப்படையில் தானே துணைவேந்தர்களை அழைத்து ஒரு மாநாடு போடுறாரு. மாநாடு நடத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்வித்தரத்தை எப்படி உயர்த்தணும், தமிழ்நாடு கல்வித்தரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, கல்வித்தரத்தை எப்படி உயர்த்துறது, அப்புறம் கல்வியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படியெல்லாம் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்கலாம் இல்லையா? வேந்தர் கல்வியில் பெரிய ஆளா? யார் அதில் எக்ஸ்பர்ட்? இல்லை நீங்கள் கூப்பிட்ட தன்கர் கல்வி புலத்தில் பெரிய ஆளா? 3 முறை கட்சி மாறினவர். ஜனதாதளத்தில் அரசியலில் தொடங்கி அப்புறம் வந்து காங்கிரஸுக்கு போய் இப்போ துணை ஜனாதிபதி இதுதானே தொடரு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், எல்லாமும் அதுவாக ஆகிவிடுமா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கல்வி புலத்தில் அப்போனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதில் இருக்க எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுருக்கணும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் முடிவெடுக்கும் போது நீங்கள் சில விஷயங்களை சொல்லலாம். இப்போ நான் கல்வியில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் எது சரி என்பதை எல்லாரும் சொல்லும்போது இல்லை இதை இப்படி வச்சுக்கலான்னு நான் சொல்ல முடியும். நீங்கள் மட்டுமே உட்காந்து பேசுகிறதுக்கு அது கல்வி மாநாடு கூட்டுறீங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறது எதையாவது அமல்படுத்த முடியுமா? இன்னொன்று, உங்களோட யோக்கியத அம்சத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னுடைய வரிப்பணம், உங்களுக்கு செலவழிக்கப்படுகிற ஒவ்வொன்றும் என்னுடைய வரிப்பணம். நீங்கள் அச்சய பாத்ராவுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் இப்போ வாங்குகிற சம்பளத்தில் கொடுங்க, இல்லை ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க பென்ஷனில் கொடுங்க. ஏன் வரிப்பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? ஸோ உங்களுடைய நேர்மை கேள்விக்குள்ளானது, உங்களுடைய தரம் கேள்விக்குள்ளானது, உங்களுடைய நடவடிக்கை கேள்விக்குள்ளானது. துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு அந்த வரக்கூடிய துணைவேந்தர்களை வந்து மிரட்டி அரசாங்கம் வந்து வரவிடாமல் தடுத்துட்டாங்க. ஊட்டி வரைக்கும் வந்தவங்க எல்லாம் அப்படியே திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற இந்த இந்த வாதம் உங்களுக்கு கரெக்டாக புரியுதா? சில பேருக்கு அவங்க மிரட்டுறதுக்கு எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது? மொத்தம் 41 கிட்ட இருக்கு. சரி, 9 பேர் போயிருக்காங்க, மீதி 32 பேர் போல. 32 வரைக்கும் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரத்தில் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஓகே, அப்போ அவங்க அங்கே வந்து மிரட்டணும்னு அவசியம் என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் வந்து அந்த மாநாட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு உளவுத்துறையும் காவல்துறையும் போய் அவங்க வீட்டில் போய் மிரட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு. அது சொல்லட்டும், யாருன்னு பேரை சொல்லட்டும். தைரியம் இருக்குல்ல, நீங்கள் கவர்னர் தானே. இப்போ நான் என்னை மாதிரி சாதாரணமான ஆள் சொன்னால் பரவாயில்ல, உங்களோட சொன்ன ஆட்கள் பேரை சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, ஒரு அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவர் இதுக்கு போய் சொல்லணும், அதுக்கு என்ன அவசியம்? பொறுப்பில் இருக்கிறவர் தான் ஜெய் ஸ்ரீராம் சொன்னார். பொறுப்பில் இருக்கிறவர் தான் நீங்கள் வள்ளலார் சனாதனின்னு சொன்னார். பொறுப்பில் இருக்கிறவர் தான் தமிழகம்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னார். பொறுப்பில் இருக்கிறவர் தான் அவருடைய எக்ஸ் ஹேண்டில் டிராவிடியன் மாடல்னு ஒன்றும் இல்லை, டிராவிடியன் ஐடியாலஜி செத்து போச்சுன்னு சொல்லி ராஜ்பவனுடைய எக்ஸ் ஹேண்டில் வச்சுருக்காரு. RN ரவியோட எக்ஸ் ஹேண்டில் வைக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ நீங்கள் எந்த இடத்துலையாவது நேர்மையோடு நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? இதில் எல்லாம் நீங்கள் அவர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதை சரின்றீங்களா? தமிழகம்னு சொன்னது சரின்னு சொல்கிறீங்களா? எதை சரின்னு சொல்கிறீங்க? எல்லாமே எதிராக தான் அவர் நடக்கும். இல்லை, உச்சநீதிமன்றம் ஒரு பேரறிவாளன் கேஸ்லேருந்து நிறைய கேஸில் ஒரு கடுமையான விமர்சனங்களை தான் கவர்னர் தரப்பில் முன் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த கேஸில் கூட பிரித்திவாலாலாம் அம்பேத்கரோட இதை கோட் பண்ணி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சு கூட கவர்னர் அந்த அப்ரோச் அப்படியே தானே வச்சிருக்காரு. அப்போ தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்குமான அந்த மோதல் போக்கு இன்னும் தொடர்ந்து தானே இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் இல்லை, கவர்னர் மோதல் போக்கை தொடர்கிறார்.
தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக சில நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாடு அரசையும் கவர்னரையும் ஒரே தராசில் வைத்து அல்லது சமமாக பாவிப்பதை நான் ஏற்கவில்லை. தமிழ்நாடு நீங்கள் இந்த அரசாங்கத்தை விடுங்க, இவங்க கிளியர் பண்ண 10 இதில் ஏடிஎம்கேவோட பில்ஸ் இருக்கு. பிறகு சரி, இவங்க தான் முரட்டுத்தனமாக திரு ஸ்டாலின் நடந்து கொண்டார், திமுக நடந்து கொண்டது, தமிழ்நாடு அரசாங்கம் இப்போதைய அரசாங்கம் நடந்து கொண்டது. அப்போ அதையே நீங்கள் இது பண்ணல. எனவே மோதுவது என்று முடிவெடுப்பது தமிழ்நாட்டினுடைய, நான் என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய கல்வியை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இவர் வந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆனால் அவர் கல்வி மேல் அக்கறையோட தானே பேசுறாரு. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியல அப்படின்ற ஒரு அதைத்தான் நான் கேட்குறேன். இதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதர் தான் கேரளா, இதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை தரவுகளின் அடிப்படையில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பாட்டு உண்டு சினிமாவில், உள்ளே பகை வைத்து உதட்டில் உறவாடுடான்னு ஒரு பாட்டு உண்டு இல்லை, உண்டா? தெரியல, என்ன தெரியல, அந்த அளவுக்கு தெரியும். உள்ளே பகை வைத்து தாண்டவ கோணே உதட்டில் உறவாடிடடா தாண்டவ கோணேன்னு ஒரு படத்தில் பாட்டு வரும். ஸோ நீங்கள் உதட்டில் உறவாடுவதை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வந்து பகை வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வியை சீர்குலைப்பதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. கடந்த காலத்தில் கல்வித்துறையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பீஸ் ப்ராசஸை நாகாலாந்தில் எந்த அளவுக்கு சீர்குலைச்சிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ரெண்டாவது, அது உங்கள் டொமைன் கிடையாது. இல்லை, அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னா அது உண்மையாலுமே சரியா? யார் விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு? நான் என்ன கேட்குறேன், கவர்னர் சார், கவர்னர் வந்து அவருக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் அரசாங்கத்துக்கு சொல்லட்டும். விமர்சனத்தை நான் வந்து போகிற வெளியில் வைப்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் திருப்பி விமர்சனம் வைக்கத்தான் தேவை. அப்படிதான் நடக்கும். அவர் அந்த கல்வி குறித்து விமர்சனம் முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய கல்வியை சீர்குலைக்க வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க. தமிழ்நாடு நீங்கள் வந்து சங் பரிவார் கால் பதிக்க முடியாமல் அவங்க சிரமப்படுறதுக்கான காரணங்களில் ஒன்று தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவுன்னு நினைக்கிறாங்க. நான் கல்வி அறிவுன்னு சொல்கிறத வெறும் பாடப்புத்தகம் மட்டும் என்று சொல்லலை. அப்போது இந்த பள்ளி கூடம், கல்லூரிகள், பாடத்திட்டங்கள் இவற்றோடு சேர்ந்து நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்தியாவில் சிவில் சர்வீஸ் பாஸ் ஆனதில் எத்தனை பேர் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்கவங்க எந்த மாநிலம்? நீங்கள் 28 மாநிலம் இருக்கா, அப்புறம் அதுபோக யூனியன் பிரதேசம் இருக்கா, ஒரு 1100 பேர், அதில் 50 பேர் தமிழ்நாட்டில் இருந்து. இது காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே? ஆமாம். 50 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணால் ஒத்துப்பீங்க? 56% என்ரோல்மெண்ட்டை நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை என்னென்னு பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வந்து இப்போ தமிழில் படித்த 2 பேர் வந்திருக்காங்க. நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓவை தலைமை தாங்கினவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருந்திருக்காங்க? சென்டரில் இதுவரை வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியா, கேபினட் செக்ரட்டரியா தமிழ்நாட்டுக்காரங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க? டெல்மி. பட் ஆனால் அவர் வந்து ஏஎஸ்சிஆரோட ரிப்போர்ட்டை வச்சு பேசுகிறார். ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு கொடுத்த ரிப்போர்ட்டை அவங்க எடுக்கலை. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு முற்றிலும் சிறப்பான கல்வி திட்டம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பிறந்த பீகாராக இருக்கட்டும், நீங்கள் சர்வ் பண்ண இடமா இருக்கட்டும், அதை விட பெட்டராக அது இருக்குது. ஏசிஆர் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வராங்க. மற்றவங்கெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட்டை எடுத்துக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் அது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி எடுத்து கொடுத்ததையே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஏசிஆர் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. நீங்கள் எப்போதுமே கராபரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஒரு சயின்டிஸ்ட்டோ ஒரு அனலிஸ்ட்டோ என்ன பண்ணுவான்னா, ஒரே ஒரு தரவை மட்டும் எடுத்து பார்க்க மாட்டான், இதுக்கு இணையாக மற்றது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் நீங்கள் எதில் குறை கண்டீங்க, வேறு எதை படிச்சிங்க, எங்கேயாவது ஒன்று குறை சொன்னால் மட்டும் அதை எடுத்து தூக்கிட்டு வருவீங்களா? இல்லை, அங்கே அந்த அப்ரோச் மாறல. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அவ்வளோ கடுமையாக ஆளுநர் மீது இருந்தும் கூட உங்களுக்கு அரசியமைப்பு சட்டம் உட்பட்டு தான் நீங்கள் இருக்கணும், மாநிலத்தில் சட்டமன்றத்தில் பிரதிநிதிகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இணக்கமாக தான் போகணும், உங்களுக்குன்னு எந்த ஒரு அஜெண்டாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட அவர் இப்படி இயங்குறாரு. அப்படின்றப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? அதுதான் நான் சொல்கிறேன். நாய் வாழை நிமித்த முடியாது. நீங்கள் ரோக் கவர்னர், நீங்கள் கவர்னராக இருந்தால் மாறி இருப்பீங்க. யுவர் ரோக்.
அந்த பொசிஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ரோக்கா இருக்கிறதுனால தான் நீதிமன்றமாக நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், சட்டமன்றமாக அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், பொதுவான விமர்சனமாக கவலைப்பட மாட்டேன்னு அவர் நினைக்கிறார். எனவே தான் அவருடைய நோக்கம் வேறானது. பட் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு குறிப்பாக ஆர்டிகல் 142 பயன்படுத்துறது எல்லாருமே துணை குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு பாஜக எம்பிகள் முதற்கொண்டு எல்லாரும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களா? அப்போ கவர்னர் பக்கமும் ஏதோ ஒரு என்னன்னு வைக்கிறாங்க. இது வந்து இந்த உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத மாதிரி இருக்கு இந்த தீர்ப்பு. இதெல்லாம் ஏவுகணை அப்படின்றார், ஏவுகணை தாக்குதல் மாதிரி இருக்கு இந்த தீர்ப்பு. கரெக்ட். அந்த ஆணியை அப்படியே வச்சுக்கோங்க. அது என்ன ஆணின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பை விட உச்சநீதிமன்றம் அதிகாரமிக்கது இல்லை. ரைட். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிச்சா? இல்லை, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அதிகாரம் இருக்கு, அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அதிகாரம், நியமனம் பண்ணி போயிருக்க உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லலை, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை நீ ரிஜெக்ட் பண்ணுவாய்னா என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதுதான் சரின்னு சொல்லுவேன். இப்போ இங்கே மறுதளிக்கப்பட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய முடிவையா, நியமன கவர்னருடைய முடிவையா? நீங்கள் சொல்லுங்க. கவர்னரோட முடிவை தானே அது கேள்வி கேட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தோட முடிவு அது கேள்வி கேட்கல. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பின் உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னு நீங்க கேட்குறீங்க. அதை எப்படி சுற்றி வளைச்சு கேட்குறீங்கன்னா, நீங்கள் தான் உயர்ந்தவங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க உயர்ந்தவங்க இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு துணை ஜனாதிபதி பேசுகிறாருல்ல, துணை ஜனாதிபதி பேசுகிறாருல, வைஸ் பிரசிடென்ட் பேசுகிறாருன்றப்ப அது முக்கியம் இல்லை. அதான் 3 கட்சி மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டுன்றாங்க. அவருக்கு நாளைக்கே திமுக வந்து ஒரு நல்ல பதவி கொடுத்துச்சுன்னா அவர் திமுகவுக்கு வந்து திமுக ஐடியாலஜி எப்படி சார்? சித்தாந்தத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட சித்தாந்தம்ல. ஜனதாதளமும் பிஜேபியும் ஒரே சித்தாந்தமா? காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே சித்தாந்தமா? பிறகு 3 கட்சி மாறின ஒருத்தருக்கு வந்து என்ன சித்தாந்த பிடிப்பு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க செக்குலரிசத்துக்கும் கம்யூனலிசத்துக்கும் நேர் எதிர்னு சொல்லும்போது ஜனதாதளம் செக்குலர், காங்கிரஸும் செக்குலர். நீங்கள் ஒரு கம்யூனல் பார்ட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து சித்தாந்தத்துக்காக நிற்கிறேன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் செண்டு விற்கணும்னு வேலை கொடுத்தா அவர் செண்டு விற்பார், சேரு விற்றா வேலை கொடுக்கணும்னா அதுதான் வேலைன்னா அவர் சேரனுடைய சேரு அல்லது வந்து நீங்கள் சகதியினுடைய நியாயத்தை பற்றி பேசுவார். சாக்கடை விற்றா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னா சாக்கடை விற்பார். இப்போ துணைவேந்தர்களை மிரட்டி இந்த மாநாட்டுக்கு போக விடாமல் தடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? அதை புறந்தள்ளுறத தவிர வேற என்ன? நீங்கள் வந்து ஒரு சட்டமன்றத்தையே மிரட்டின ஆள், நீங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்து ஓடி போன ஆள், நீங்கள் பாடல் எந்த பாடல் பாடணும்னு மரபையும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கத்தையும் மீற வேண்டும் என்று மிரட்டியது நீங்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தோடு தொடர்ச்சியாக உங்கள் மிரட்டலை நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மிரட்டல் தோற்று போன பிறகு நீங்கள் இப்போ உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள மிரட்டிட்டாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்ததுலேருந்து நீங்கள் தான் தமிழ்நாட்டை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் மிரட்டல் வந்து வெற்று மிரட்டல் என்பதை தமிழ்நாடு மக்களும் அரசாங்கமும் நிரூபிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றம் ஆமாம் இது வெற்று மிரட்டல், இவருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடந்த பேட்டிலே நீங்கள் குறிப்பிட்டு தான் பேசியிருந்தீங்க, உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பாகட்டும் இல்லை பல வழக்குகள் வந்து தீர்ப்புகள் கவர்னருக்கு வந்து ரொம்ப செட்பேக்காக இருக்குது. இதற்கு மேலே கவர்னர் ரவி வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் ஒருக்குன்னு ஒரு மானம் இருந்துச்சு அப்படின்னா கவர்னராக தொடரக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் விமர்சிச்சுட்டீங்க. ஆனால் அவர் கவர்னராக தொடர்றது மட்டும் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு பேசுகிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணைவேந்தர்கள் அழைத்து ஒரு சந்திப்பு நடத்தினது பிறகுதான் அந்த ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் ரோக் கவர்னர் சொன்னார். பட் ஆனால் இன்னும் கவர்னராக தொடர்றாரு. அது அவர் கொடுக்க இந்த வேலையை தான் இவங்க ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கு. எனவே குடியரசுத் தலைவர் இவர் இந்த வேலையை நல்லா தான் பார்க்குறாருன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம். ஓகே, இப்போ இதோட முடிவு தான் என்ன தொடரும்? இந்த முதல் முடிவெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் அவரை புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ வேணா கத்திக்கிட்டே இரு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளவு காலத்துக்குங்க? இனிமே அவர் வந்து பொருட்படுத்தத்தக்கவர் அல்ல என்று தமிழ்நாடு அரசு அவரை பொருட்படுத்தக்கூடாது. இப்போ துணைவேந்தர்கள் பொருட்படுத்தலை.
அடுத்து சில காலேஜுக்கு போனார்னா காலேஜுக்கு கால் கொடுப்போம். ம். இப்போ தியாகராஜா காலேஜுக்கு போனார், பேசிட்டு வந்துட்டார். அடுத்த காலேஜுக்கு ஒரு ஸ்ரீராம் சொல்லுவார், எனவே போகாதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ துணைவேந்தர்கள் மிரட்டப்படலையா? அப்போ நம்ம அந்த துணைவேந்தர்கள் மிரட்டப்படலை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாமா? துணைவேந்தர்களை இவங்க ஏன் மிரட்டணும்? போகாதீங்கன்னு சொன்னால தான் அவங்க இருந்துருவாங்கல்ல. இதில் மிரட்டுறதுக்கு எங்கே இடம் இருக்குது? துணைவேந்தர்களாக போகாதீங்கன்னு சொன்னால் போக மாட்டாங்க. உள்ள ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தானே தோழர். கடந்த வருடமும் நடந்திருக்கு. இனிமே வேந்தர் அடிப்படையில் அவர் அழைப்பு கொடுத்தா போக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல துணைவேந்தர்கள்? இல்லை, அது அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுன்னு நினச்சோம், நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனவே இனிமேல் மரியாதை கொடுக்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் கட்சி சார்பில் வந்து ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று முழக்கம் வைத்திருக்கிறோம். தேவைன்னா அடுத்து வந்து இவர் போகிற எல்லா கல்லூரி விழாக்கள்லையும் மாணவர்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ வேணால் இவர் சொல்லிக்கிட்டோம், மாணவர்களை மிரட்டினார்கள் அப்படின்னு வேணால் சொல்லிக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தோழர். உங்கள் கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.